மாநில உரிமைகளை பற்றி கவலைப்படாமல், மாநில அதிகாரங்கள் பறிக்கப்படுவதை பற்றி கவலைப்படாமல், எப்படியாவது முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு, அது தமிழ்நாட்டினுடைய நலனை அடமான வைக்கக்கூடிய ஒரு அணியாக அந்த அணி என்பது இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 5 தோழர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 5 தோழர்களுமே நீண்ட நெடிய மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் மிகுந்த அனுபவம் பெற்றவர்கள், செல்வமிக்க அனுபவங்களை கொண்டவர்கள் தான் இந்த 5 தோழர்களுமே என்பதை முதலில் நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகிற அனைத்து வேட்பாளர்களுக்கும் பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழக வாக்காளர்களை கேட்டுக்கொள்கிறேன். நடைபெற இருக்கிற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு அணியாகவும், பிஜேபியுடன் அணி சேர்ந்து மதச்சார்புள்ள அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு அணியாகவும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. இந்த 2 அணிகளுக்கு இடையிலே தான் இந்த தேர்தலில் போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த 2 அணிகள் இல்லாமல் மற்ற சிலரும் இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறார்கள். ஆகவே இந்த 2 அணியில் எது சிறந்த அணி என்கிற முறையில் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் சீர்தூக்கி பார்த்து தங்களுடைய பொன்னான வாக்குகளை பொருத்தமான அணிக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் என்பது மிகவும் முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய நலன், முன்னேற்றம், தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்கள், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாப்பது ஆகியவற்றை முன்னிறுத்தி மதச்சார்பற்ற கூட்டணி என்பது தேர்தலை சந்திக்கிறது. இந்த உரிமைகள், மாநில உரிமைகளை பற்றி கவலைப்படாமல், மாநில அதிகாரங்கள் பறிக்கப்படுவதை பற்றி கவலைப்படாமல், தான் எப்படியாவது முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு, அது தமிழ்நாட்டினுடைய நலனை அடமான வைக்கக்கூடிய ஒரு அணியாக அந்த அணி என்பது இருக்கிறது. ஆகவே நமது உரிமைகளை பாதுகாப்பது, அதற்கு பொருத்தமான அணி எது என்பதை தேர்வு செய்ய வேண்டியது தமிழக வாக்காளர்களுடைய மிக முக்கியமான கடமை என்பதை முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடுகிற அனைத்து வேட்பாளர்களுக்கும் அவரவர்களுடைய சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முதலில் தமிழக வாக்காளர்களை நான் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 5 தோழர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 5 தோழர்களுமே நீண்ட நெடிய மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் மிகுந்த அனுபவம் பெற்றவர்கள். பல்வேறு அமைப்புகளில் செயல்பட்டதன் மூலமாக மக்கள் பிரச்சனைகள் என்ன, பிரச்சனைகளை எப்படி அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வை ஏற்படுத்த வேண்டும், போராட்டங்களை எப்படி முன்னெடுக்க வேண்டும், அதிகாரிகளை சந்தித்து எப்படி தீர்வு காண வேண்டும் என்கின்ற செல்வமிக்க அனுபவங்களை கொண்டவர்கள் தான் இந்த 5 தோழர்களுமே என்பதை முதலில் நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். பழனி சட்டமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இப்போது செயல்பட்டு வரக்கூடிய தோழர் என் பாண்டி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் மக்கள் பணியில் செல்வமிக்க அனுபவத்தை கொண்டவர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக, மாநில நிர்வாகியாக, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக, மாநில நிர்வாகியாக, தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக என ஒரு பல்வேறு பிரிவினருடன் மத்தியிலும் பணியாற்றிய சிறந்த அனுபவமிக்க ஒரு தோழரைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பழனி சட்டமன்ற தொகுதியில் தனது வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. அங்கே போட்டியிடுகிற மற்ற வேட்பாளர்கள் ஒப்பிட்டால் இவ்வளவு சிறந்த மக்கள் பணி அனுபவம் கொண்ட வேறொரு வேட்பாளரை நிச்சயமாக நீங்கள் அடையாளம் காண முடியாது. அத்தகையவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற இந்த பொறுப்பும் கிடைத்தால் மேலும் சிறப்பாக மக்கள் பணியை முன்னெடுத்து செல்வதற்கும், தமிழக உழைப்பாளி மக்களுடைய உரிமை குரலை சட்டமன்றத்தில் வலுவாக எடுத்துரைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும். அந்த வகையில் தோழர் பாண்டி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது ஒட்டுமொத்த உழைப்பாளி மக்களுடைய நலனுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதை முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை போலவே பத்மநாபபுரம் தொகுதியில் போட்டியிடுகிற தோழர் ஆர் செல்லசுவாமி அவர்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர், இப்போது கன்னியாகுமரி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர், ஊராட்சி மன்ற தலைவராக, உள்ளாட்சி பிரதிநிதியாக, கூட்டுறவு அமைப்பினுடைய பிரதிநிதியாக, இப்படி பல்வேறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ஏற்கனவே
சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர் தோழர் செல்லசுவாமி அவர்கள். நான் சொன்ன பல்வேறு அமைப்புகளின் மூலமாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவு மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் களம்பல கண்டவர் தோழர் செல்லசுவாமி அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு போராட்ட நாயகனை, நிர்வாக அனுபவம் மிக்கவரைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. அதை போலவே தோழர் எம் சின்னதுரை அவர்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், தற்போது கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர், ஏற்கனவே 5 ஆண்டு காலம் கந்தர்வக்கோட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு மிகச்சிறந்த சேவையை சட்டமன்றத்தில் ஆற்றியிருப்பவர். மக்களுக்கான தனக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான மேம்பாட்டு நிதியை முழுமையாக மக்கள் நலனுக்காக செலவிட்டவர். அந்த தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உழைப்பாளி மக்களிடமிருந்து வந்த, உழைப்பாளி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பல்வேறு அமைப்புகளிடமிருந்து வந்த ஏராளமான கோரிக்கைகள், பிரச்சனைகளை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எழுப்பியது மட்டுமல்லாமல், முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களை சந்தித்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு காண்பதற்கான முறையில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பணியை மிக நிறைவாக செய்து முடித்திருப்பவர் அருமை தோழர் சின்னதுரை அவர்கள். அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்திருக்கிறது. மக்களும் மீண்டும் ஒரு வாய்ப்பை அவருக்கு நீங்கள் அளிக்க வேண்டும். கடந்த 5 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் அனுபவத்தோடு இப்போது இந்த வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சிறப்பான முறையில் சட்டமன்றத்துக்குள் அவர் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும். ஆகவே கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் தோழர் சின்னதுரை அவர்களுக்கு சுத்தியல் அறிவாளர் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த தொகுதியில் போட்டியிடுகிற மற்ற வேட்பாளர்களோடு ஒப்பிட்டால் இவரோடு ஒப்பிடுவதற்குரிய முறையில் வேற எந்த வேட்பாளருமே இல்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மக்கள் பணியில், இந்த மாதிரியான கள போராட்டத்தில் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக திகழக்கூடியவர் அருமை தோழர் சின்னதுரை அவர்கள் என்பதை உங்களை கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதை போலவே திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடுகிற தோழர் எல் சுந்தரராஜன் அவர்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தலைவராக, இந்திய தொழிற்சங்க மையத்தினுடைய தலைவராக, செயலாளராக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட செயலாளராக, இப்படி தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலனை முன்னிறுத்தி கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருபவர் அருமை தோழர் எல் சுந்தரராஜன் அவர்கள். குறிப்பாக தூய்மை பணியாளர்களுடைய உரிமைக்காக செங்கொடி சங்கத்தினுடைய தலைவராக இருந்து ஏராளமான போராட்டங்களை நடத்தி அவர்களுடைய உரிமைகளை, சட்டப்படியான சலுகைகளையும் உரிமைகளையும் பெற்றுத்தந்தவர், பாதுகாத்தவர் அருமை தோழர் எல் சுந்தரராஜன் அவர்கள். இப்படி விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வில் இரண்டர கலந்திருக்கக்கூடிய தோழர் எல் சுந்தரராஜன் அவர்களைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருவொற்றியூரில் இந்த முறை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. ஆகவே திருவொற்றியூருடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சென்னை மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய பிரதிநிதியாக நிச்சயமாக அவர் சட்டமன்றத்தில் செயல்படுவார். திருவொற்றியூர் ஏற்கனவே இருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பல திட்டங்களை நிறைவேற்றி இருந்தாலும் கூட மேலும் அதை வளர்ச்சி பெறுவதற்கான முறையில் நிச்சயமாக தோழர் எல் சுந்தரராஜன் செயல்படுவார் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கீழ்வேலூர் தொகுதியில் போட்டியிடுகிற தோழர் லதா அவர்கள் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளராக பல்லாண்டு காலமாக பணியாற்றியவர், மாநில துணைத் தலைவராக இருந்து செயல்பட்டு வருபவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் என்கிற முறையில் பெண் அரசியல்வாதி என்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அடையாளம் படுத்தக்கூடிய ஒரு நபராக அருமை தோழர் லதா அவர்கள் நீண்ட காலம் மக்கள் மத்தியிலே செயல்பட்டிருக்கிறார். குறிப்பாக பெண் உரிமைக்காக பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற போதெல்லாம் அவர்களை பாதுகாப்பவராகவும் அவர்களுக்கான சட்ட ரீதியான உதவிகளை செய்யக்கூடியவராகவும் போராட்டத்தின் மூலமாக நீதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நபராகவும் அருமை தோழர் லதா அவர்கள் பல்லாண்டு காலமாக நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் செயல்பட்டிருக்கிறார். இப்படி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவு பெற்ற பிரதிநிதியாகத்தான் தோழர் லதா அவர்களை கீழ்வேலூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. இப்படி மக்கள் மத்தியில் தங்களுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை மக்களுக்காக அர்ப்பணித்த இந்த தலைவர்கள் தான் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். இவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவது என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இடதுசாரிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்வதற்கும், அந்த எண்ணிக்கை உயர்வதன் மூலமாக
உழைப்பாளி மக்களுடைய உரிமை குரல் வலுவாக சட்டமன்றத்திற்குள் எதிரொலிப்பதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும். அதே போலவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 5 தொகுதிகளில் தோழர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களும் இதில் வெற்றி பெற வேண்டும். ஆகவே ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள் சட்டமன்றத்துக்குள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டு உழைப்பாளி மக்களுடைய ஏகோபித்த பிரதிநிதிகளாக அவர்கள் செயல்படுவதற்கும், இவர்கள் இணைந்து இடதுசாரிகள் என்கிற முறையில் இணைந்து நின்று மக்களுடைய பிரச்சனைகளை ஆட்சியாளர்களுடைய கவனத்திற்கும் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று ஆக்கப்பூர்வமான முறையில் தீர்வு காணுவதற்கு நிச்சயமாக இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆகவே இடதுசாரிகள் சட்டமன்றத்திற்கு செல்வது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நலனுக்காக என்பதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த தோழர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய தோழர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திர சின்னத்திலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய தோழர்களுக்கு கதிரறிவால் சின்னத்திலும், திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கு அவரவர்களுடைய சின்னத்தில் வாக்களிப்பதன் மூலமாக மீண்டும் திமுக தலைமையில் மிக பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை தமிழக வாக்காளர் மக்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். இடதுசாரிகள் சட்டமன்றத்தில் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும். இத்தகைய வாய்ப்பினை இடதுசாரி கட்சிகளுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன்.